வணக்கம், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம், அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்பு மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை காந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய முழு எஃபர்ட்டும் உண்மையான தகவல்களும் உங்களை வந்து சேருவது மட்டுமல்ல, நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால மற்றவங்களுக்கும் தெரியும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவை ஷேரும் பண்ணிடுங்க. ஸோ இன்றைய வானிலை அனுமானம் 5/12/2025 தித்வா புயலினுடைய எச்சம் அரபிக்கடல் பகுதிகள் போச்சு, அது முற்றிலுமாக மறைந்தாச்சு. அடுத்து இப்போது ஈரமிகு கிழக்கு திசை காற்று தமிழகத்தின் ஊடாக பயணிக்கிறது. இதனால் இன்று நாளை மழை பதிவாகிறதுக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்று முதலே மழையினுடைய தாக்கம் படிப்படியாக குறையும். ஸோ இன்று விடியற்காலையில் சென்னையில் தென்சென்னை பகுதிகள் சில பகுதிகளில் கனமழையை பார்த்தோம். அது என்னங்கிறத பார்க்கலாம். எவ்வளோ மழை பதிவாக இருக்கின்றத அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மழை படிப்படியாக குறைந்து இன்று மாலை முதல் வட தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை குறைந்துடும். நாளை ஒரு நாள் அங்கும் இங்குமாக இருக்கக்கூடிய மழை நாளை பிற்பகல் மாலைக்கு பிறகாக முழுவதுமாகவே இந்த வறண்ட காற்றினுடைய தாக்கம் வட தமிழகத்தில் பரவ ஆரம்பிச்சிடும். இது படிப்படியாக தென் தமிழகத்தை நோக்கி வரும். ஒன் ஆர் 2 டேஸ் கேப் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பியும் 8-9 தேதிகளில் மீண்டும் ஒரு கிழக்கு திசை காற்றினுடைய தாக்கம் காரணமாக டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் ஒரு மழையை நம்ம ஒரு 2 அல்லது 3 நாள் பார்ப்போம். அதற்கு பிறகாக முற்றிலுமாக ஒரு நீண்ட பிரேக் இருக்கும். அந்த பிரேக்குக்கு பிறகாக திரும்பியும் 17, 18, 19 தேதிகளில் மீண்டும் ஒரு கிழக்கு திசை காற்று சார்ந்த ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி சார்ந்த மழை தமிழகத்தில் இருக்கக்கூடும். அது எந்த அளவுக்கு வட தமிழகத்துக்கு மழையை கொடுக்க போகிறது, சென்னை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத அது நீண்ட கால வானிலையில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் 15 நாட்களுக்கு 15லேருந்து 20ஆம் தேதி வரலையும் நடக்கப் போகக்கூடிய டிசம்பர் மாத கால வானிலை. ஸோ இந்த வானிலை பற்றின புரிதல்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து இதுவரை அக்டோபர் 1 முதல் இன்று வரை பதிவான இந்த வடகிழக்கு பருவமழை 4 டிசம்பர் வரலையும் பதிவான மழை பொறுத்தவரையிலும் நமக்கு மினிமமாக கிடைக்க வேண்டிய மழை வந்து 372.7 மில்லிமீட்டர் நார்மலாக இருக்கணும். 410.5 மில்லிமீட்டர் மழை இதுவரையிலும் நம்மளுக்கு பதிவாகி இருக்கிறது. இது இயல்பை விட கூடுதலாக 10% கூடுதலான மழை நம்ம கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட ரீதியாக குறைந்தபட்சம், அதாவது ரொம்ப பின்தங்கிய லெவலில் இருக்கக்கூடியது செங்கல்பட்டு 27%. இன்றைக்கி விடியற்காலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மீண்டும் பரவலாக மழை பதிவாகிருக்கு. இது டிராஸ்டிக்காக கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சென்னை பார்டரில் 1% கூடுதலில் இருக்குது. அரியலூர் மாவட்டம் -3 அந்த மாதிரியாக பார்த்திங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டமும் நல்ல இருக்குது. கடலூர் மாவட்டமும் நல்ல லீடிங்கில் இருக்குது. அடுத்த -15 தருமபுரி 15 போயிருக்கு மைனஸில். அண்ட் -10 காஞ்சிபுரமில் போயிருக்கு. அண்ட் தென் -18 பார்த்திங்கன்னா காரைக்கால், -19 கரூர் மாவட்டம், அதுக்கடுத்து -21 பெரம்பலூர் மாவட்டம், -21. இதெல்லாமே வந்து ரிக்கவர் ஆகக்கூடிய இடங்கள். மழை வர வாய்ப்பு இருக்குது. இந்த பகுதிகளெலாம் டிசம்பர் இயல்பை ஒட்டி வந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சேலம் -19, சேலத்துக்கும் இயல்பை ஒட்டி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. -27 செங்கல்பட்டு அப்படின்னா ப்ளஸில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தான் 118% இயல்பை விட கூடுதல் அபவ் எக்ஸஸில் இன்றைக்கி நாளில் பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் திருப்பூர் மாவட்டம் -21 இருக்குது. தென் மாவட்டங்களில் மழை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. தென் மாவட்டங்களில் இயல்பை ஒட்டி மழை பதிவாகி இருக்கிறது. அதே மாதிரி வேலூர் மழை இல்லைன்னீங்க 31% கூடுதல் மழை கிடச்சிருக்கு. விழுப்புரம் 14% கூடுதல் மழை கிடச்சிருக்கு. விருதுநகர் 37% கூடுதல் மழையை கிடைத்திருக்கிறது. அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. தூத்துக்குடியும் 23% கூடுதலான மழை கிடச்சிருக்கு. இதை கிளியராக நம்ம வந்து நம்முடைய ஃபேஸ்புக்கில் பதிவிடுவோம். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ
ஸோ இந்த மழை நிகழ்வு இதுவரையிலையும் தமிழகத்தை இயல்பை ஒட்டி வந்திருக்கு. சென்னையிலையும் ஓரளவுக்கு இயல்பு கிட்ட வந்தாச்சு. அடுத்து ஓரிரு மழை எபிசோட்ஸில் இயல்பை ஒட்டி இந்த பருவமழை முடிவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. சலனங்கள் பொறுத்தவரையிலையும் டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு நான் சொல்கிறேன். இந்த கடந்த 24 மணி நேரத்தில் பெரும்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டம், அதாவது மேடவாக்கம் பக்கத்தில் 100 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. அதே மாதிரி ஒக்கியம் துறைப்பாக்கம் 69.20, காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் ஓரளவுக்கு மழை பதிவாகியிருக்கு. செங்கல்பட்டுலேயும் பரவலாக நல்ல மழை பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா காட்டுது. நீலகிரி மாவட்டத்திலையும் இப்போ ரிவர்சல் வந்திருக்கு. 42 மில்லிமீட்டர் கோத்தகிரியில் மழை பதிவாகி இருக்கிறது. அதே மாதிரி திருவள்ளூர், நீலகிரி, கடலூர், அது மாதிரி விருதுநகர், மதுரை எல்லா பகுதிகளிலுமே நல்ல மழை பதிவாகி இருக்குது. செங்கல்பட்டு, நாமக்கல், தேனி, சேலமில் வந்து கருமந்துறையில் பகுதிகளில் பரவலாக மழை பதிவாகி இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் அரியலூர் மாவட்டத்திலையுமான மழை பதிவாகி இருக்குது. இந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம ஃபேஸ்புக்கில் பதிவிட போகிறோம். அதில் நீங்கள் கிளியராக உங்கள் மாவட்டத்தை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 24 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் பொறுத்தவரையிலும் கேரளாவில் எர்ணாகுளம், இடுக்கி, பத்தனம்திட்டா, திருவனந்தபுரம், மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் பரவலாக கனமழையும், பாலக்காடு, திருச்சூர், கோட்டயம், அலப்பி, கொல்லம் மாவட்டத்தில் மிதமான மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கும். கிழக்கு திசை காற்றின் காரணமாக இந்த கேரள பகுதிகளில் தண்டர் ஸ்டார்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வெப்பச்சலனை மழை மாதிரியான அமைப்பு காணப்படுகிறது. கேரளாவிலையும் அதே மாதிரி, கர்நாடகாவிலையும் அதே மாதிரி தான். குறிப்பாக மாண்டியா, அசன், மைசூர், சிக்மகளூரு, கொடகு, தட்சிண கன்னடா, உடுப்பி மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும், பெங்களூரு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள், தும்கூர், சித்ரதுர்கா, காவநகரை, ஷிமோகா மாவட்டங்களில் லேசான மழை பதிவாகிறதுக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடும். தமிழகத்தில் இன்றைக்கி பொறுத்தவரையிலையும் செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால், திருவாரூர், தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், கிருஷ்ணகிரி ஆகட்டும், இந்த பக்கம் பாண்டிச்சேரி, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, தஞ்சை, அரியலூர் மாவட்டங்கள்லாம் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இதில் மாற்றங்கள் வரலாம். மாற்றங்கள் எல்லாமே நவ்காஸ்ட்டில் நம்முடைய ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் தொடர்ந்து பதிவிடப்படுகிறது. அதனுடைய லிங்க்குக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வாட்ஸ்அப் சேனல்லேருந்து எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி நம்மளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோ உங்களுக்கு பல புரிதல்களை கொடுத்துருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய இந்த பொன்னான நேரத்தை செலவமைத்துக்கு நன்றி. அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொளி நாளை காலையில் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பை. See you. Have a nice day.